இன்னைக்கு மார்னிங் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஒரு ஹியூஜ் கேப் டவுன் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருந்தது. இப்போ நிஃப்டி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 500 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து ஒரு கேப் டவுன் ஆச்சு. இதுவே நீங்கள் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 1500 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து ஒரு ஹியூஜ் ஒரு கேப் டவுன் வந்து கொடுத்துருந்தது. பட் செகண்ட் ஹாஃப்ல பார்க்கும்போது ஒரு நல்ல ரிகவரி ஒரு மொமெண்டம் வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஓகே, ஃபர்ஸ்ட் மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஏன் ஃபால் ஆச்சு, செகண்ட் ஹாஃப்ல வந்து ஏன் ரிகவரி ஆச்சுன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நம்ம பார்க்கலாம். அடுத்து இப்போ கோல்டு அண்ட் சில்வர் இப்போ பார்த்தீங்கன்னா கரண்டாக வந்து நமக்கு வந்து கோல்டு அரௌண்ட் ஒரு 3% கிட்ட வந்து ஃபாலாக இருக்குது. சில்வர் பார்த்தீங்கன்னா நேரில் ஒரு 6% கிட்ட வந்து இது வரையும் ஃபாலாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து கோல்டு அண்ட் சில்வர் எப்படி இருக்கும் இதெல்லாமே வந்து நம்ம ஒரு சார்ட் அனலிஸ்ட்டில் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, இப்போ மார்க்கெட் ஃபால் ஆனதுக்கு ரீசன் சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரொம்ப நாளாக பார்க்குற ஒரு விஷயம், இப்போ ஈரான் அதுக்கப்புறம் வந்து யூஎஸோட அந்த குளோபல் டென்ஷன் அந்த வார் டென்ஷன் பேஸ் பண்ணி தான் வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு நாளைக்கு நம்மளுக்கு நியூஸ் பேஸ் பண்ணிவிட்டு ஒரு நாள் கேப் அப் ஒரு நாள் கேப் டவுன். நீங்கள் சார்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ட்ரெண்ட் அந்த மாதிரி இருக்காது, ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு வந்து கேப்ஸ். அந்த சார்ட் பார்க்கும்போது நான் அதை வந்து உங்களுக்கு வந்து ஒரு டீட்டெயிலாக வந்து நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். அப்போ மார்க்கெட் ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு வந்து நியூஸ் பேஸ் பண்ணி தான் வந்து மார்க்கெட் அந்த ஓப்பனிங் வந்து இருக்குது. பட் அதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது ஒரு ஃபார்மேஷன் கொடுத்துட்டு ட்ரெண்டை வந்து மார்க்கெட் ஃபாலோ ஆகுது. பட் இன்னைக்கு வந்து மார்க்கெட் அந்த ஹியூஜ் கேப் டவுன் ஆனதுக்கு ரீசன் சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நேற்று வந்து யூஎஸ் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, ட்ரம்ப் அந்த ப்ரெஸ் மீட் வந்து கொடுக்க போகிறான்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. எப்பயுமே வந்து ட்ரம்ப் இப்போ இந்த வீக்கை நீங்கள் பார்த்துருக்கலாம், முன்னாடியே வந்து இப்போது ட்ரம்ப் சொன்னது இப்போ ஈரான் வந்து நாங்கள் சொன்ன அந்த விஷயத்தில் வந்து டீல்ஸ்க்கு வந்து அவங்க வந்து ஓகே சொல்லிட்டாங்கன்னு சொல்லி ஒரு ட்வீட். அதுக்கு வந்து மார்க்கெட் என்ன ஆகுதுன்னா ஒரு பாசிட்டிவ், அப்போ வார் வந்து சீக்கிரம் முடிய போகுது அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட், அதுக்கு பேஸ் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து பாசிட்டிவ். அடுத்த இப்போ ஈரான் அதுக்கு ரியாக்ட் பண்ணும்போது மார்க்கெட் வந்து திரும்பியும் நம்மளுக்கு வந்து கேப் டவுன். சேம் அதே தான் வந்து நம்மளுக்கு வந்து இப்பயும் நம்மளுக்கு வந்து கண்டினியூவாக இருக்குது. இப்போது ட்ரம்ப் சொன்ன ஒரு விஷயம் வந்து இப்போதைக்கு வந்து வார் ஸ்டாப் ஆகிறதுக்கான ஒரு அறிகுறி வந்து இப்போதைக்கு இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 2 to 3 வீக்ஸ் வந்து கண்டினியூ ஆகும்னு சொல்லி ட்ரம்ப் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து சொல்லியிருக்காரு. இப்போ செகண்ட் அவங்க சொன்னது என்னென்னா, இப்போ டீலுக்கு வந்து இப்போ ஈரான் வந்து ஓகே சொல்லலை அப்படின்னா அவங்களோட எலக்ட்ரிசிட்டியோட பிளான்ஸை வந்து நாங்கள் வந்து ஹிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் கொடுத்துருந்தார். தேர்ட் இது பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து இதெல்லாமே அவங்க ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா நேச்சுரலாக வந்து அது ஓப்பன் ஆகிடும்னு சொல்லி ஒரு நியூஸ். இப்போ இதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்மளுக்கு என்னாச்சுன்னா மார்க்கெட் மார்னிங் வந்து பார்க்கும்போது ஒரு ஃபால். பட் எப்பயுமே வந்து நமக்கு வந்து யூஎஸ் ஒரு விஷயம் சொல்லிட்டு அப்புறம் கண்டிப்பாக அதுக்கு ரியாக்ஷன் ஈரான் சைட்லேருந்து கண்டினியூஸாக வருது. இப்போ அதோட ரியாக்ஷன்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதுக்கு வந்து ஈரான் சைடில் வந்து அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணும்போது அவங்க சொன்ன ஒரு விஷயம், இப்போ அமேசான் கிளவுட் பிஸ்னஸ் பார்க்கும்போது பஹ்ரைனில் இந்த ஈரான் ஸ்ட்ரைக் நடக்கும்போது அது வந்து டேமேஜ் ஆச்சுன்னு சொல்லி இவங்க சைட்லேருந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டீலுக்கு வந்து இதுவரையும் நாங்கள் வந்து அக்செப்ட் பண்ணலன்னு சொல்லி அவங்க சைட்லேயே வந்து ரெஸ்பான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது இப்போது ஈரானோட மிலிட்ரி ஸ்போக்ஸ் பர்சன் அவங்க சொல்கிறது கண்டிப்பாக இதோட பெருசாக இருக்கும், இந்த வார் வந்து நம்மளுக்கு வந்து கண்டினியூ ஆச்சு அப்படின்னா இதோட வார் வந்து நம்மளுக்கு வந்து பெருசாக இருக்கும், டேமேஜஸ் வந்து இன்னும் ஹியூஜாக இருக்குன்னு சொல்லி இப்போ ஈரான் சைட்லேருந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அப்போது இந்த நியூஸஸ் பேஸ் பண்ணி தான் வந்து மார்னிங் மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுன் கொடுத்ததுக்கான ஒரு ரீசன். ஓகே, அப்போது செகண்ட் ஹாஃபில் வந்து நம்மளுக்கு வந்து மார்க்கெட் பாசிட்டிவ் ஆனதுக்கு ரீசன் சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போது ஆர்பிஐ சைட்லேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா இப்போ ஒரு 2 days முன்னாடி வந்து நம்ம ஆர்பிஐ சைட்லேருந்து ஒரு அப்டேட்டை நம்ம பார்த்துருந்தோம். இப்போ ஆர்பிஐ வந்து எல்லா பேங்க்ஸ்க்கும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, இப்போ டாலர்ஸில் வந்து ஒரு $100 million இதுக்கு மேலே வந்து நீங்கள் எக்ஸிட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருதுன்னு சொல்லியிருந்தோம். பட் இன்றைக்கி வந்து இப்போ ஆர்பிஐ சைட்லேருந்து பார்க்கும்போது என்டிஎஃப் கான்ட்ராக்ட்ஸ் வந்து ஆஃபர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது கொடுத்ததுக்கான ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போது டே பை டே நம்மளுக்கு வந்து கரன்சி வந்து வீக்கர் ஆகுது. ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து இப்போது யூஎஸ் டாலர் பேஸ் பண்ணி பார்க்கும்போது அரௌண்ட் ஒரு 95 rupees வரையும் நம்மளுக்கு வந்து கரன்சி ஹிட் ஆகிட்டு டே பை டே வந்து நம்மளுக்கு வந்து வீக்கர் ஆகிறதுனால இது இப்படியே வந்து கண்டினியூ ஆகக்கூடாதுன்னு சொல்லி அவங்க இப்போ ஆர்பிஐ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த என்டிஎஃப் கான்ட்ராக்ட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணக்கூடாது. அப்போது இதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ டாலர்ஸோட டிமாண்ட் வந்து நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்மளோட ஐஎன்ஆரோட இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து அந்த ப்ரைஸஸ் வந்து ஃபால் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இன்றைக்கி நீங்கள் பார்த்துருக்கலாம் இப்போது இந்த நியூஸோட இம்பேக்ட் தான் வந்து ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து ஒரு டாலரோட இது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 95 rupees இருந்தது, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 93 rupees. இது வந்து நம்மளுக்கு வந்து ஐஎன்ஆர் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கான ஒரு நியூஸ், ஒரு பாசிட்டிவ் நியூஸ். அப்போ இதை பேஸ் பண்ணி தான் வந்து
மார்க்கெட் செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் மொமெண்டம் வந்து நம்ம மார்க்கெட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். இல்லை இன்னொரு பாசிட்டிவ் நியூஸ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம க்ரூட் ஆயில் எல்லாமே இப்போ நீங்கள் பார்த்துக்கலாம். க்ரூட் ஆயிலில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து ஒரு $100 கிட்ட வந்து நம்மளுக்கு வந்து ட்ரேட் ஆகுது. இப்போது நம்ம க்ரூட் ஆயில் வந்து நம்ம $US பேஸ் பண்ணி தான் வந்து பை பண்ணுவோம். அப்போது நம்மளுக்கு வந்து கரன்சி வீக்கர் ஆக இன்னும் நம்மளுக்கு என்ன சொல்லுங்கள் ஹையர் ப்ரைஸ் கொடுத்து தான் வாங்குவோம். ஏன்னா இப்போ நீங்கள் பெட்ரோல் பங்க்லேயே பார்த்தா ஷெல் வந்து ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து ஒரு $25 கிட்ட வந்து இப்போது இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பட் நம்மளுக்கு ஓவராலாக இப்போ எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நம்மளுக்கு இப்போ 5 ஸ்டேட்ஸில் எலெக்ஷன்ஸ் இருக்குது. அப்போ அந்த எலெக்ஷன் முடிச்சிட்டுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து பெட்ரோல் ப்ரைஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போது மார்க்கெட் ஃபால் ஆனதுக்கு இப்போது US ஈரான் அந்த வார் டென்ஷன் அந்த நியூஸஸ் அப்போது புல் பேக் கொடுத்ததுக்கு வந்து RBIயோட ஒரு நியூஸ் அப்டேட் பேஸ் பண்ணி தான் வந்து புல் பேக். ஓகே, இப்போது இதை பேஸ் பண்ணிவிட்டு ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நிஃப்டி பார்த்துலாம். இப்போ லாஸ்ட் வீடியோலேயே வந்து நம்ம நிஃப்டி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். நிஃப்டி வந்து ஒரு சேனலில் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அப்போது சேனலோட பாட்டம்ல இருந்து திரும்பி நம்மளுக்கு வந்து மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி என்னோட லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் சொல்லியிருந்தேன். பட் இனி மார்க்கெட் பார்க்கும்போது ஒரு கேப் டவுன், அதுக்கப்புறம் இங்கே இருந்தால் நான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த பாசிட்டிவோட மொமெண்டம் வந்து கொடுத்துருக்கு. ஓகே, இப்போ நம்ம ஓவராலாக நிஃப்டி எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் வந்து டீட்டெயிலாக வந்து நம்ம பார்க்கலாம். இல்லை இன்னொரு விஷயம் நீங்கள் கேட்டிருந்தீங்க, மார்க்கெட்டில் மேனிப்புலேஷன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து நீங்கள் கேட்டிருந்தீங்க. அதையும் வந்து ஜஸ்ட் ஒரு ஷார்ட்டாக வந்து நான் சொல்கிறேன். இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக வீடியோ வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து மேனிப்புலேஷன் சொல்லி நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். பேஸ்ட் அப்பான் ரெஸ்பான்ஸ் நான் வந்து இது பேஸ் பண்ணிவிட்டு நான் வந்து வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அப்போது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நிஃப்டி பார்க்கலாம். இப்போது நிஃப்டி பார்க்கும்போது நிஃப்டி வந்து நம்ம முன்னாடியே வந்து சொல்லியிருந்தோம், நிஃப்டி ஓவராலாக வந்து பை ட்ரெண்டில் இருக்குது. பட் நம்மளுக்கு வந்து இந்த ஃபால் ஆகும்போதெல்லாம் சொன்ன ஒரு விஷயம், இது வந்து கிராஷ் கிடையாது. ஏன்னா ஸ்டில் இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பையிங்கில் இருக்குது, இது கிராஷ் கிடையாதுன்னு சொல்லியிருந்தோம். அப்போது மார்க்கெட் வந்து ஓவராலாக வந்து ஒரு சைட்வேஸில் வந்து ட்ரேட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன். அப்போ நிஃப்டி பார்க்கும்போது இது நம்மளுக்கு வந்து மேஜராக ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து நம்மளுக்கு ஆக்ட் ஆனது. சப்போர்ட் லெவல்ஸ்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சப்போர்ட் லெவலாக வந்து நம்மளுக்கு ஆக்ட் ஆகுது. அப்போது மார்க்கெட் இன்றைக்கி எக்ஸாக்டாக எங்கிருந்து வந்து அந்த பவுன்ஸ் பேக் வந்து கொடுத்துருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து நம்மளுக்கு வந்து இந்த ரேஞ்ச் இப்போ நேற்று வீடியோவில் கூட நம்ம பார்த்துருந்தோம். லாஸ்ட் வீடியோவில் அரௌண்ட் ஒரு 22,000 சப்போர்ட் லெவல்னு சொல்லி பார்த்துருந்தோம். இப்போ அந்த டைமும் நான் சொல்லியிருந்தேன், இது வந்து நம்மளுக்கு வந்து ஜோன் லெவலாக வந்து ஆக்ட் ஆகும். அப்போ இது கீழே பிரேக் அவுட் ஆகிட்டு கீழே போனால் தான் ஒரு ஃபர்தராக வந்து நம்ம ஒரு ஃபால் வந்து நிஃப்டியில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போ குரூஷியலான ஒரு சப்போர்ட்டில் தான் வந்து இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அப்போ மார்க்கெட் எக்ஸாக்டாக இன்றைக்கி வந்து எங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இந்த சப்போர்ட் லெவலில் இருந்தால் ஒரு பவுன்ஸ் பேக் வந்து நம்மளுக்கு வந்து நிஃப்டி வந்து இன்றைக்கி வந்து கொடுத்துருக்கு. தெரியுதா எக்ஸாக்டாக? அப்போது ஓகே, இப்போது இது வந்து நியூஸை பேஸ் பண்ணிட்டு மூவ் ஆச்சா இல்லைனா வந்து டெக்னிக்கல்ஸ் பேஸ் பண்ணிட்டு மூவ் ஆச்சா? ஏன்னா இப்போது மோஸ்ட்லி நிறைய பேர் இன்றைக்கி என்னென்னா அந்த கேப் டவுன் இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு கிராஷ் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்டில் வந்து சில பேர் நீங்கள் பிங் பண்ணியிருந்தீங்க, நான் புட் ஆப்ஷன் எடுத்திருக்கேன் ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் நீங்களே வந்து பார்த்துருக்கலாம், நீங்கள் புட் ஆப்ஷன் எடுத்திருந்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் ஆல்மோஸ்ட் வந்து உங்களோட கேபிட்டல் ஒரு 50% ஆச்சு வந்து வைப் அவுட்டாக இருக்கும். ஏன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 500 பாயிண்ட்ஸ் ஒரு கேப் டவுன், அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு வந்து ரிகவரி கொடுத்துருக்கு. அப்போது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, நான் வந்து நியூஸை பேஸ் பண்ணிட்டு நான் வந்து ட்ரேட் பண்ண மாட்டேன். ஏன்னா இப்போது நியூஸஸ் வந்து என்னென்னா, இப்போ நியூஸ் நீங்கள் பார்த்துருக்கலாம், ஒரு நாளைக்கு வந்து நம்மளுக்கு வந்து கேப் அப், அடுத்த நாள் கேப் டவுன், திரும்பியும் கேப் அப் கேப் டவுன். அப்போது இதில் போயிட்டு ஃபஸ்ட் நம்ம வந்து பொசிஷன் எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா? ஏன்னா இந்த இப்போது கரண்ட்டாக இருக்க மார்க்கெட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இது வந்து இன்ட்ராடேக்கான மார்க்கெட், இது வந்து ஒரு பொசிஷன் எடுக்கிறதுக்கான மார்க்கெட் கிடையாது. ஏன்னா இப்போது நீங்கள் பொசிஷன் எடுத்தீங்கன்னா, இப்போ ஆப்ஷன்ஸில் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு நாள் வந்து நம்மளுக்கு வந்து கேப் அப் ஆகுது, அடுத்த நாள் வந்து கேப் டவுன் ஆகுது. இதில் வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ரீமியம் டீக்கே ஆகிட்டு எண்ட் ஆஃப் த டே நம்மளுக்கு என்ன ஆகணும், லாஸில் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போது மார்க்கெட் ஒரு நியூஸ் பேஸ் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து போகும்போது ஃபர்ஸ்ட் வந்து ட்ரெண்ட் வந்து பையாஸ் இல்லை. ஏன்னா நம்ம இங்கே இருக்கும்போதே சொல்லியிருந்தோம், மார்க்கெட் இது கீழே ஃபால் ஆச்சுன்னா இந்த சப்போர்ட் லெவல் வரையும் வரணும்னு சொல்லி. அப்போ இங்கே போயிட்டு நான் என்ன பண்ண மாட்டேன்னா, பையிங் சைடில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்க மாட்டேன், செல்லிங் சைடில் தான் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா இந்த இடத்துல வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்ப்பேன். இப்போ அதை பேஸ் பண்ணி தான் வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் சொல்லியிருந்தேன். இப்போது இங்கே வந்து ஒரு சேனல் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லி சொல்லியிருந்தேன். தெரியுதா? இப்போ இங்கே வந்து நான் சேனல் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன். அப்போது சேனலில் வந்து எப்படி ட்ரேட் பண்ணணும்னு சொல்லி தெரிஞ்சவங்களுக்கு
இங்கே வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா இங்கே வந்து செல்லிங் போக மாட்டோம். அப்போ மார்க்கெட் வந்து இங்கே ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். டாப் டு பாட்டம், திரும்பி டாப் அடிச்சிருக்கு, பாட்டம், திரும்பியும் டாப், திரும்பி நம்மளுக்கு இருக்குது பாட்டம் அடிச்சுட்டு இன்றைக்கி அது பாட்டமில் இருந்தால் புல் பேக். அப்போது இந்த பாட்டம்லேருந்து மார்க்கெட் அந்த சப்போர்ட் லெவல் எக்ஸாக்டாக ஹிட் பண்ணிவிட்டு ஒரு பவுன்ஸ் பேக் ஆகும்போது தான் நம்மளுக்கு என்ன ஆகுது, இங்கே தான் வந்து அந்த ஆர்பிஐயோட நியூஸஸ் வருது. அப்போது மார்க்கெட் வந்து என்ன சொல்லுவோம், ட்ரெண்டு ஃபாலோ பண்ணும். பட் நம்ம நியூஸஸ் வந்து பேக்கப் பண்ணும்போது உங்களுக்கு மொமெண்டம் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். பட் நியூஸஸை பேஸ் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து ட்ரெண்டை ஃபாலோ பண்ணாது. ஓகே, அப்போது இப்போ பை ட்ரெண்ட், இப்போ சார்ட்டில் நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்க, பை ட்ரெண்டாக இருக்குன்னா உங்களுக்கு நியூஸஸ் என்ன வந்தாலும் மார்க்கெட் வந்து பையிங் சைடில் தான் வந்து மூவ் ஆகும், செல் சைடில் மூவ் ஆகாது. ஜஸ்ட் இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும்னா ஜஸ்ட் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஜஸ்ட் மென்ஷன் பண்ணுங்கள். இதை பற்றி நான் டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு வந்து இப்போ ரீசெண்டாக நம்ம பார்த்து க்ரூட் ஆயில், கோல்டு இதை பேஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஒரு இப்போ ட்ரம்ப் ட்வீட்ஸாக இருக்கட்டும், இப்போ ஈரான் சைட்லேருந்து கொடுக்குற நியூஸஸ்க்கும் இது எப்படி வந்து கோரிலேட் பண்ணலாம்னு சொல்லி டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஓகே, அப்போது ஜஸ்ட் இதுலேயே வந்து நீங்கள் வந்து ஒரு டிசிஷன் எடுக்கலாம். அப்போது ஆர்பிஐ அந்த அப்டேட் வந்து எக்ஸாக்டாக ஏன் இந்த சப்போர்ட்டில் இருக்கும்போது அந்த அப்டேட் வரணும், புரியுதா? அப்போது ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்க வந்து பையில் இருக்காங்களா இல்லை செல்லில் இருக்காங்களா இது ஃபைன் பண்ணுறதுக்கு தான் வந்து ஒரு சார்ட். அப்போ அந்த சார்ட் நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு சார்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பை காமிச்சா, நீங்கள் பையிங்கில் இருந்தாலே நியூஸஸ் வந்து நம்மளுக்கு பேக்கப் பண்ணும்போது உங்களால் வந்து ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு நல்ல ப்ராஃபிட்ஸ் வந்து நம்மளால் பண்ண முடியும். ஓகே, அப்போது இது சடன் ஸ்பைக் அது மாதிரி இல்லைனா சடன் ஸ்பைக்லாம் கிடையாது. இதுக்கப்புறம் நம்ம செல்லிங் போகிறதா இருந்தால் மேஜராக நம்மளுக்கு வந்து இந்த சப்போர்ட் லெவல்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் செல்லிங் போகிறது சேஃப். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இங்கே ஃபார்ம் ஆகிற பேட்டர்ன்ஸ் இது வந்து நம்மளுக்கு வந்து வேலிட் ஆச்சு அப்படின்னா ஒரு புல்லிஷ் மொமெண்டம் வந்து நிஃப்டியில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸ்டில் நம்மளுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. நெக்ஸ்ட் வீக் எப்படி மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஃபர்தராக நான் அப்டேட் பண்ணுறேன். அப்போது இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு மொமெண்டம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ இங்கேருந்து ஒரு 1200 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து நம்ம நிஃப்டியில் வந்து ஒரு அப்சைட் மொமெண்டம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஒன்ஸ் இந்த பேட்டர்ன் வந்து வேலிட் ஆச்சுன்னா. நெக்ஸ்ட் வந்து நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். இப்போது பேங்க் நிஃப்டிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியும் நம்மளுக்கு வந்து எக்ஸாக்டாக ஒரு நல்ல ஃபால் கொடுத்துட்டு இந்த பாயிண்டில் தான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பவுன்ஸ் பேக் வந்து கொடுத்துருந்தது. இப்போ இதையும் நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து இது பற்றியும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். பேங்க் நிஃப்டியில் இப்போ கரண்ட்டாக வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சப்போர்ட் லெவலில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். இப்போ பேங்க் நிஃப்டி எந்த இடத்துல இருந்து பவுன்ஸ் பேக் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து ஒரு சப்போர்ட் லெவல், அதே டைம் வந்து நம்மளுக்கு வந்து ட்ரெண்ட் லைன் இப்போது இங்கே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு தடவையும் மார்க்கெட் இங்கே ஹிட் பண்ணும்போதெல்லாம் ஒரு பவுன்ஸ் பேக் ஒரு ஹாரிசான்டல் லைன்ஸ்னால் நம்ம சப்போர்ட்ஸ்னு சொல்லுவோம், இது டயகனலாக இருக்கும்போது ட்ரெண்ட் லைன்னு சொல்லுவோம். அப்போ இங்கே கரெக்டாக பார்க்கும்போது இப்போது பேங்க் நிஃப்டி ஒரு ட்ரெண்ட் லைனில் வந்து ட்ரேட் ஆகுது. அப்போ ஒரு தடவை நமக்கு ஹிட் ஆகும்போது தான் மார்க்கெட் வந்து ஒரு பவுன்ஸ் பேக். இதில் வேறு கன்ஃபர்மேஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன், இதில் வேறு கன்ஃபர்மேஷன் சொல்லி பார்த்தா இந்த இடத்துல எல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு சப்போர்ட் லெவலாக வந்து நம்மளுக்கு வந்து ஆக்ட் ஆகுது. ஒரு தடவை நம்மளுக்கு ஹிட் பண்ணும்போதெல்லாம் ஒரு மேஜரான சப்போர்ட், இப்போ இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸாக வந்து நம்மளுக்கு வந்து ஆக்ட் ஆகுது. இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ். இப்போ மார்க்கெட் எந்த இடத்துல வந்து பவுன்ஸ் பேக் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக வந்து நம்மளுக்கு எந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸாக வந்து நம்மளுக்கு வந்து ஆக்ட் ஆச்சோ இப்போ அந்த இடம் தான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சப்போர்ட் லெவலாக ஹிட் பண்ணிவிட்டு மார்க்கெட்டில் இங்கிருந்து ஒரு பவுன்ஸ் பேக் வந்து கொடுத்துருக்கு. ஓகே, இப்போது பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு, நான் உடனே பையிங் போகலன்னா உடனே பையிங் போக மாட்டோம். இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து ரிவர்சல் ஆகணும். அப்போ ட்ரெண்ட் ரிவர்சல் எப்படி பார்க்கணும்னு சொல்லி தெரிஞ்சுதுன்னா இங்கே ஒன்ஸ் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆச்சுன்னா திரும்ப நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போது பேங்க் நிஃப்டி அரௌண்ட் ஒரு 53,720 இந்த ரேஞ்ச் வந்து நம்ம பேங்க் நிஃப்டி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து இங்கே ட்ரெண்ட் ரிவர்சல் ஆச்சுன்னா அப்போது மார்க்கெட்டில் இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போது மார்க்கெட் ஏன் வந்து அந்த ஆர்பிஐயோட நியூஸ் இந்த ட்ரெண்ட் லைன் இந்த சப்போர்ட் லெவலில் வந்து ஹிட் பண்ணிட்டுக்கப்புறம் ஏன் வரணும், இது எங்கே வேணால் வந்துருக்கலாம். பட் எக்ஸாக்டாக இந்த பாயிண்ட்டை ஏன் வந்து ஹிட் பண்ணிட்டுக்கப்புறம் ஏன் வரணும். அப்போது ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லி நம்மளால வந்து முன்னாடியே வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதே டைமில் வந்து இங்கே நான் பேங்க் நிஃப்டிலேயே வந்து கிளியராக சொல்லியிருந்தேன். பேங்க் நிஃப்டி நம்மளுக்கு வந்து வெஜ் பேட்டர்ன், அப்போ இந்த ஃபால் கண்டினியூ ஆச்சு, அந்த வெஜ் பேட்டர்ன் டார்கெட் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் என்னோடய வீடியோஸ் முன்னாடி நீங்கள் வாட்ச் பண்ணியிருந்தா உங்களுக்கு வந்து அதை பற்றி கிளியராக வந்து தெரியும்னு நினைக்கிறேன். அப்போ இங்கே நான் சொல்லியிருந்தேன் இங்கே வந்து ஒரு ஃபால் ஆச்சுன்னா ஒரு வெஜ் பேட்டர்னோட டார்கெட் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லி. அப்போது மார்க்கெட் இந்த டார்கெட்டையும் கொடுத்துட்டுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அந்த பவுன்ஸ் பேக் தெரியுதா. அப்போ எல்லாமே நம்மளுக்கு வந்து
ஒரே பாயிண்ட் தான் வந்து காட்டுது. அப்போ இங்கே வெஜ் பேட்டர்னோட டார்கெட்டும் கொடுத்தாச்சு, இங்கே சப்போர்ட் லெவல், ட்ரெண்ட் லைன், அப்போ எல்லாம் ஏன் வந்து எக்ஸாக்டாக நம்மளுக்கு வந்து இந்த பாயிண்டில் வந்து இருக்குது. புரியுதா? அப்போது சும்மா மார்க்கெட் வந்து ஒரு நியூஸ் வருது, மேலே போகுது, நியூஸ் வருது, கீழே வருது, அந்த மாதிரி கிடையாது. நியூஸஸ் இருக்கும் மார்க்கெட் எப்பயுமே வந்து மார்க்கெட்டில் பாசிட்டிவ் நியூஸும் இருக்கும், நெகட்டிவ் நியூஸும் இருக்கும். பட் நம்ம வந்து அதை பேஸ் பண்ணிவிட்டு எப்படி வந்து ட்ரேட் பண்ணணும், ஒரு ட்ரேட் செட்டப் வந்து எந்த மாதிரி ட்ரேட் செட்டப் வந்தால் ஒரு ட்ரேட்ஸ் எடுக்கணும், எந்த மாதிரி ட்ரேட் செட்டப் வந்தால் ட்ரேட்ஸ் எடுக்கக்கூடாது, இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. அது தெரிஞ்சு ட்ரேட் பண்ணும்போது நம்மளாலேயும் வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டாக வந்து மார்க்கெட்டில் ப்ராஃபிட்ஸ் பண்ண முடியும். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம கோல்டு பார்த்துக்கலாம். இப்போது கோல்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்றைக்கி வந்து இன்ட்ராடேயில் பார்க்கும்போது ஒரு நல்ல ஃபால் வந்து நம்மளுக்கு வந்து கோல்டில் கொடுத்துருந்தது. இப்போ லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் சொல்லியிருந்தேன், கோல்டு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சைட்வேஸில் இருந்து லாஸ்ட் வீடியோ நான் அப்டேட் பண்ணும்போது அப்லோட் பண்ணும்போது நான் சொல்லியிருந்தேன், இது வந்து நம்மளுக்கு வந்து மேலே க்ளோஸ் வச்சு தான் இங்கேருந்து ஒரு மொமெண்டம் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக வந்து நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, அந்த மொமெண்டம் கொடுத்துட்டு இங்கேருந்து ஃபால். அப்போது இந்த ஃபாலுக்கும் கண்டிப்பாக வந்து ஏதாச்சும் ஒரு நியூஸஸ் இருக்கும். பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, இந்த ஃபால் ஆனதுக்கு ட்ரெண்ட் லைன், அப்போது ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து எப்போ பிரேக் அவுட் ஆகும், ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து எப்போ நம்மளுக்கு வந்து இன்வால்வ் ஆகும், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வந்து முன்னாடியே வந்து நம்ம பேக் டெஸ்ட் பண்ணனால இதை நம்மளுக்கு முன்னாடியே தெரியும் போது இங்கே அந்த மாதிரி எந்த டிசிஷன்ஸ் வந்து எடுக்கலாம், பை பண்ணலாமா, செல் பண்ணலாமா, இல்லை வெயிட் பண்ணலாமா சொல்லி ஒரு டிசிஷன்ஸ் வந்து நம்மளால் எடுக்க முடியும், ஒரு டிபெண்டன்ஸ் இல்லாமல். ஏன்னா மோஸ்ட்லி ட்ரேடிங் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மற்றவங்க கேட்பாங்க இந்த இடத்துல நான் பை பண்ணட்டுமா, செல் பண்ணட்டுமா சொல்லி. பட் உங்களுக்கு வந்து ஒரு இண்டிகேட்டர்ஸ் இல்லாமல் ஒரு டூல்ஸ், ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் டூல்ஸ் வந்து எப்படி அனலைஸ் பண்ண தெரிஞ்சுன்னா, நீங்களே வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு அதை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுத்தாலே வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்ஸ் வந்து நம்மளால் பண்ண முடியும். அப்போ கோல்டு பார்க்கும்போது, கோல்டு இந்த இடத்துல வந்து ஒரு புல்லிஷ் இருக்கும்போது நீங்கள் கமெண்ட்லேயே கேட்டிருந்தீங்க ஒரு இன்ட்ராடேக்கு வந்து பையா அப்படின்னு சொல்லி. அப்போது நான் சொன்ன விஷயம் க்ளோசிங் வச்சுட்டு பை பண்ணலான்னு. அப்போ இங்கே டார்கெட் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுன்னா அதை பேஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஒரு மொமெண்டம் வந்து நம்ம இங்கே வந்து கேப்சர் பண்ணலாம். அரௌண்ட் ஒரு $150 கிட்ட வந்து ஒரு மொமெண்டம் கொடுத்துட்டு திரும்ப நமக்கு அந்த ஃபால். அப்போது இந்த ஃபால் ஆனதுக்கு நியூஸஸ் வந்து நம்ம என்ன வேணா இருக்கலாம். பட் ஒரு சார்ட் வைஸ் பார்க்கும்போது ஒரு ட்ரெண்ட் லைன், அந்த ட்ரெண்ட் லைன் பேஸ் பண்ணி தான் வந்து மார்க்கெட்டிங் வந்து ஃபாலாக இருக்குது. இதில் நீங்கள் ஒரு இன்டெப்த்தாக நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா தெரியும், இங்கே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது தெரியுதா. இங்கே ப்ரீவியஸாக வந்து சப்போர்ட் லெவலில் ஆக்ட் ஆனது, இப்போ கரண்ட்டாக வந்து நம்மளுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ். அடுத்து நம்மளுக்கு அந்த மொமெண்டம் வந்து எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஒன்ஸ் நம்மளுக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம கோல்டில் வந்து ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, அப்போது கோல்டு கரண்ட்டாக வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் லைனில் இருக்குது. அப்போ அந்த ட்ரெண்ட் லைன் வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா அடுத்து ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் வந்து நம்ம கோல்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸ்டில் நம்மளுக்கு வந்து இது ரிவர்சல் ஆகலை. ஓகே, அப்போது இது ஓவராலாக வந்து ஒரு பை ஆயிடுச்சானா, என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ இது ஓவராலாக வந்து பை ஆகலை. இப்போ கரண்ட்டாக வந்து பார்க்கும்போது இது சைட் பேஸில் இருக்குது. இது வந்து நம்மளுக்கு வந்து மேஜராக ஒரு ரெசிஸ்டன்ஸ், இது வந்து நம்மளுக்கு வந்து மேஜராக வந்து ஒரு சப்போர்ட் லெவல். இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து இப்போ கோல்டு கரண்ட்டாக வந்து நம்மளுக்கு வந்து ட்ரேட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து நம்ம சில்வர் பார்த்துடலாம். இப்போது சில்வர்லேயும் வந்து நம்ம லாஸ்ட் வீடியோலேயே வந்து சொல்லியிருந்தோம், சில்வர் ஒரு ட்ரெண்ட் லைனில் வந்து ட்ரேட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன். அந்த ட்ரெண்ட் லைன் வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் சில்வரில் வந்து ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். இப்போது சில்வர் பார்த்தீங்கன்னாலும் இங்கே தான் லாஸ்ட் அந்த கேண்டில்ஸ், அப்போ இந்த கேண்டில் வந்து எப்படி க்ளோஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணிட்டு நம்ம இங்கே வந்து நம்ம சில்வரில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாம்னு சொல்லியிருப்பேன். அப்போது சில்வர்லேயும் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து நம்மளுக்கு வந்து ட்ரெண்ட் லைன் ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து இங்கே ரிஜெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கு தெரியுதா. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து மேஜராக வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக வந்து ஆக்ட் ஆகிருக்கு. அப்போ ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆனதால் தான் இங்கேருந்து ஒரு சின்ன ஒரு புல் பேக். பட் இந்த வால்யூம்லாம் பார்த்து ட்ரேட் பண்ணுறவங்க வந்து இங்கே நல்ல வால்யூம் இருக்குது, அப்போ இங்கே வந்து பை போகலான்னு சொல்லி பை போனவங்களாம் இங்கே வந்து லாஸஸ் வந்து புக் பண்ணியிருப்பாங்க. அதனால் ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு பை பண்ணாலும் சரி, செல் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து ரீசன் என்ன. அப்போ அந்த ரீசன் இருந்ததுன்னா அதை பேஸ் பாயிண்ட் என்ன பண்ணலான்னா, நம்ம வந்து ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணாலே வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்ஸ் வந்து பண்ணலாம். சும்மா அந்த நியூஸை பார்த்துட்டு ட்ரேட் பண்ணால் ஃபர்ஸ்ட் இந்த மார்க்கெட்டில் வந்து சஸ்டெயின் பண்ண முடியாது. செகண்ட் திங் தான் வந்து நம்மளால் வந்து ஒரு மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ணும்போது தான் ப்ராஃபிட்ஸை பண்ண முடியும். ஓகே, அதனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் வந்து ஃபேக்ட்ஸை பேஸ் பண்ணி போவேன். ஜஸ்ட் நியூஸ் வந்து நான் பெருசாக வந்து நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேன். அதனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு சார்ட்டில் ஒரு பை ஆகுதா இல்லை செல் ஆனாலும் கண்டிப்பாக வந்து அதுக்கு ரீசன்ஸ் இருக்கும். அந்த ரீசன் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணாலே வந்து நம்மளாலேயும் ஒரு கன்சிஸ்டண்ட்டாக வந்து ப்ராஃபிட்ஸ் பண்ண முடியும்.
ஓகே, இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியராக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்போது மேனிப்புலேஷன்ஸ் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக மேனிப்புலேஷன்ஸ் இருக்குது. பட் அதில் வந்து எப்படி சேஃப் கார்ட் பண்ணணும்னு சொல்லி ஜஸ்ட் உங்களுக்கு அந்த வீடியோ வேணும்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். பேஸ்ட் அப்பான் ரெஸ்பான்ஸ் நான் வந்து அப்கமிங் இதில் வந்து நான் அதை பற்றி டீட்டெயிலாக வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.